அன்பின் உறவுகளுக்கு இனிய வணக்கங்களோடு நான் உங்கள் அன்பின் சேனல். தென்னாப்பிரிக்கா மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான சூப்பர் 8 2020 உலகினர் 2026 சூப்பர் 8 மூன்றாவது போட்டியாக நடைபெற்ற போட்டியில் மிகப்பெரிய வெற்றியை தென்னாப்பிரிக்கா அணி பதிவு செய்திருக்கிறது. கிட்டத்தட்ட இந்திய அணியினுடைய தொடர் வெற்றிக்கு முற்றுப்புள்ளி வைத்த ஒரு முதல் அணியாக தென்னாப்பிரிக்கா மாறியிருக்கிறது. 2024 ஆண்டு உலகக்கிண வெற்றிக்கு பின்னதாக தொடர்ச்சியாக இந்திய அணி பெற்றுக்கொண்ட இமாலய வெற்றிகளை எடுத்து இதற்கு முற்றுப்புள்ளி வைத்த முதல் அணியாக தென்னாப்பிரிக்கா அணி மாறியிருக்கிறது. வரலாற்றினுடைய மிகப்பெரிய வெற்றியமாக இது பார்க்கப்படுகிறது. காரணம், தென்னாப்பிரிக்கா அணியை பொறுத்தவரை மிக சிறப்பான பந்து வீச்சை இன்றைய தினம் இந்திய அணிக்கு எதிராக பயன்படுத்தியிருந்தார்கள். இதன் மூலமாக வெற்றி வாகை சூடிக்கொண்டது தென்னாப்பிரிக்கா அணி. நாணய சுழற்சியில் வெற்றி பெற்ற தென்னாப்பிரிக்கா அணி முதலில் துடுப்படுத்தாடுவதற்காக தங்களை தயார்படுத்திக் கொண்டார்கள். இதில் எடென் மாக்ரம் ஏமாற்றத்தை அளித்தார். கடந்த போட்டியில் மிக சிறப்பாக செய்து வந்த எடென் மாக்ரம் ஆரம்ப துடுப்பாட்ட வீரர்கள் எல்லாம் மிக மோசமான குறைந்த ஓட்டங்களுக்குள் ஆட்டமிழந்தார்கள். இதில் மிக கவனிக்கக்கூடிய விஷயம், 4 ஓவர்களுக்குள்ளாக 20 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளில் தடுமாறி கொண்டிருந்த தென்னாப்பிரிக்காவினுடைய இமாலய இலக்கை அடைவதற்கு மிக உறுதுணையாக நின்ற வீரர்கள் யார் என்றால் டேவிட் மில்லரும் பிரைவன்ஸும் மிக சிறப்பான இணைப்பாட்டத்தை புரிந்து கொண்டார்கள். தங்களுக்கு இடையில் கிட்டத்தட்ட 97 ஓட்டங்களை இணைப்பாட்டமாக புரிந்து கொண்டார்கள். தங்களுக்கு இடையில் மிக அதிரடியாக விளையாடி கொண்டிருந்தார்கள். ஓட்டங்களை மிடில் ஓவர்களாகட்டும் டெத் ஓவராகட்டும் ஓட்டங்களை குவிப்பதில் கண்ணும் கருத்துமாக இருந்து மிகப்பெரிய ஓட்ட இலக்கை அடைந்து கொண்டார்கள். தென்னாப்பிரிக்கா அணியை பொறுத்தவரை மிக சிறப்பாக துடுப்படுத்தாடிய வீரர்கள் 3 இருக்கிறார்கள். அதில் 3 இவர்களுடைய இந்த 3 வீரர்களுடைய ஓட்டம் தான் தென்னாப்பிரிக்காவுடைய ஓட்டத்துக்கு மிக வலுவாக இருந்தது. மற்ற அனைத்து வீரர்களும் சொற்ப ஓட்டங்களுக்கு ஆட்டம் இழந்திருந்தார்கள். மிக சிறப்பான இணைப்பாட்டத்தை புரிந்து கொண்டார்கள் இந்த 3. அதிலும் டேவிட் மில்லரும் பிரைவன்ஸும் எடுத்து கொண்ட இணைப்பாட்டம், அதோடு டேவிட் மில்லரும் ஸ்டப்ஸும் எடுத்துக்கொண்ட இணைப்பாட்டம் மிக சிறப்பாக இருந்தது. இதன் காரணமாக தென்னாப்பிரிக்கா அணி நிர்ணயித்த 20 ஓவர்களில் 187 ஓட்டங்களை எடுத்துக்கொண்டது. 7 விக்கெட்டுகளை இழந்து இதில் அதிகூடிய ஓட்டமாக டேவிட் மில்லர் 63 ஓட்டங்களை எடுத்துக்கொண்டார். 35 பந்துகளில் 7-4 ஓட்டம் 3-6 ஓட்டங்களாக மிக சிறப்பாக ஆடியிருந்தார். இறுதியாக ஸ்டப்ஸும் தன்னை பங்குக்கு 24 பந்துகளுக்கு 44 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். 4 ஓட்டம் 3-6 ஓட்டங்களாக. இறுதி ஓவரில் ஹர்திக் பாண்டியாவின் ஓவரில் 20 ஓட்டம் ஒன்றை பெற்றுக் கொடுப்பார். மிக சிறப்பாக ஆடியிருப்பார். அதே சமயம் பிரைவன்ஸ் 45 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார். 29 பந்துகளில் 3-4 ஓட்டம் 3-6 ஓட்டங்களாக மிக சிறப்பாக ஆடியிருந்தார். மாக்ரம் 4 ஓட்டங்கள், டுவேயின் கோக் 6 ஓட்டங்கள், ரெக்கிஸ்டன் 7 ஓட்டங்கள், ஜேசன் 2 ஓட்டங்கள், கோபியன் போஷ் 5 ஓட்டங்கள், ரபாடா எந்த விதமான ஓட்டங்களையும் பெறாமல் ஆட்டமிழக்க தென்னாப்பிரிக்கா நிர்ணயித்த 20 ஓவர்கள் 187 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டது. இன்றைய நாளில் இந்திய அணி மிகவும் பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டிருந்தது. ஒவ்வொரு போட்டிகளும் நாணய சுழற்சியில் வெற்றி பெற்றவுடன் இந்திய அணி முதலில் செய்வது துடுப்பாட்டம். இன்றைய நாளில் சேசிங் செய்வதற்கான முயற்சி ஒன்றை எடுத்திருந்தது. இதன் காரணமாக தென்னாப்பிரிக்கா வீழ்த்தலாம் என்கின்ற ஒரு நோக்கம் இருந்தது. இந்த இறுதி போட்டியானது, இந்த லீக் போட்டியினுடைய தென்னாப்பிரிக்கா இந்திய அணிகளுக்கு இடையிலான போட்டியானது இறுதி போட்டத்தினுடைய முன்னோட்ட போட்டியாக பார்க்கப்பட்டிருந்தாலும் இந்த போட்டி ரசிகர்களுக்கு இடையில் விறுவிறுப்பை தரும் என்று எதிர்பார்த்தாலும் இந்த போட்டியில் அபார வெற்றியை பெற்றுக்கொண்ட அணியாக தென்னாப்பிரிக்கா அணி திகழ்ந்து கொண்டிருக்கிறது. உண்மையில் இந்த போட்டியினுடைய ஆரம்பம் முதலே ஒரு விஷயத்தை வர்ணனையாளர்கள் கூறி வந்தார்கள். இந்திய அணி இந்த சர்ச்சிங் செய்வதற்கு சிரமப்படும் இந்த மைதானத்தில் என்று பல்வேறு கருத்துக்களை கூறி வந்தாலும் இன்றைய நாணய சுழற்சியை சரியான முறையில் பயன்படுத்தி கொண்டார் தென்னாப்பிரிக்கா அணி தலைவர் எடென் மாக்ரம். அவருடைய அந்த நாணய சுழற்சியின் மாற்றத்தின் பின்னதாக தான் மிகப்பெரிய ஒரு ஓட்ட எண்ணிக்கைக்கு மாறியிருந்தது. உண்மையில் இந்திய அணியினுடைய பந்து வீச்சை பொறுத்தவரை ஜஸ்பிரித் பும்ரா மிக சிறப்பாக கலக்கியிருந்தார். 4 ஓவர்கள் பந்து வீசி 15 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டை கொடுத்திருந்தார். மிக குறைந்த ஓட்டத்தை கொடுத்து 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். மலிங்கவினுடைய சாதனை ஒன்றையும் இன்றைய நாளில் அவர் தகர்த்திருந்தார். அதாவது இதுவரை பெற்றுக்கொண்ட யோக்கர் பந்துகளில் 43 முறை போல்டு முறையில் ஆட்டமிழக்க செய்திருக்கிறார். ஜஸ்பிரித் பும்ரா இன்றைய நாளில் 44 அதை மாற்றியிருக்கிறார். இதன் மூலமாக அந்த சாதனையை முறையடிக்க ஜஸ்பிரித் பும்ராவுக்கு 3 விக்கெட்டுகள் கிடைத்தது. 4 ஓவர்கள் பந்து வீசி 15 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டையும், ஹர்தீப் சிங் 4 ஓவர்கள் பந்து வீசி 28 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டையும் கைப்பற்றியிருந்தார். வருண் சக்கரவர்த்தி இன்றைய நாளில் பெரிதும் சோபிக்கவில்லை. அவருடைய பந்து வீச்சுக்கு 4 ஓவர்கள் பந்து வீசி 47 ஓட்டங்களுக்கு 1 விக்கெட்டை கைப்பற்றியிருந்தார். மிக அதிகூடிய ஓட்டத்தை கொடுத்தவர் இந்திய அணியின் சார்பாக அவர்தான் கொடுத்திருந்தார். 4 ஓவர்கள் பந்து வீசி 47 ஓட்டங்களை. இந்திய அணியில் இன்றைய மாற்றமாக அக்சர் பட்டேலுக்கு பதிலாக இந்திய அணியுடைய உபத்தலைவர் அக்சர் பட்டேலுக்கு பதிலாக இன்றைய வாஷிங்டன் சுந்தரை அழைத்து வந்தார்கள். ஆனால் வாஷிங்டன் சுந்தரனுடைய
பந்து வீச்சு மிக சிறப்பாக இருந்தாலும் ஆனால் விக்கெட்டுகள் எதுவும் கிடைக்கவில்லை. 2 ஓவர்கள் பந்து வீசி 17 ஓட்டங்களுக்கு எந்த விதமான விக்கெட்டையும் விட்ட வேளையில் ஹர்திக் பாண்டியா 4 ஓவர்கள் பந்து வீசி 45 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்தார். எந்த விதமான விக்கெட்டும் கைப்பற்றவில்லை. சிவம் தூபே 2 ஓவர்கள் பந்து வீசி 32 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்தார். ஒரே ஒரு விக்கெட்டை மாத்திரம் கைப்பற்றியிருந்தார். இந்த ஓட்டத்தை எட்டி பிடிப்பதற்காக 20 ஓவர்களில் விரட்டும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இந்திய அணியினுடைய ஆரம்ப விக்கெட்டுகளும் தென்னாப்பிரிக்கா அணியினுடைய பவர் பிளேயில் எப்படி சென்றதோ அதே மாதிரி சென்றிருந்தது. இந்திய அணி பவர் பிளேக்குள் 3 விக்கெட்டுகளை இழந்து கொண்டது. 4.3 ஓவர்களுக்குள் 26 ஓட்டங்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து கொண்டது. முதலாவது பந்திலே ஆட்டம் இழந்திருந்தார் இஷான் கிஷன். கடந்த போட்டியில் பாகிஸ்தான் அணிக்கு எதிரான பெற்றுக்கொண்ட அந்த 74 ஓட்டங்கள் அந்த ஃபோமில் அவர் இந்த போட்டியில் மிக சிறப்பாக துடுப்படுத்தாடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்ட வேளையில் மாக்ரமனுடைய முதலாவது பந்து வீச்சிலே ஆட்டமிழந்திருப்பார். இதன் காரணமாக இந்திய அணி ஒரு ஆரம்ப துடுப்பாட்ட ஜோடிகளுக்கான இணைப்பாட்டம் புரிவதில் சிக்கலை ஏற்படுத்தியது. திலக் வர்மா இன்றைய நாள் ஒரு ஓட்டத்துடன் ஆட்டமிழந்தார். 2 பந்துகளை சந்தித்த வேளையிலே ஜேசனுடைய பந்து வீச்சில் ஆட்டமிழந்திருக்கிறார். அபிஷேக் சர்மா தொடர்ந்து இந்த தொடரில் முழுவதுமாக 15 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றிருக்கிறார். கடந்த 3 போட்டிகளில் 3 டக்டு 0 பெற்றிருந்தார். ஆட்டமிழக்காமல் இந்த போட்டியில் 15 ஓட்டங்களை பெற்றுக்கொள்ள 4 இன்னிங்ஸில் மொத்தமாக அவர் 15 ஓட்டங்களை மாத்திரமே பெற்றிருந்தார். ஆறுதல் தரக்கூடிய ஒரு வீரராக நேற்றைய நாளில் இந்திய அணி சார்பாக 42 ஓட்டங்களை எடுத்துக்கொண்டார். சிவம் தூபே 37 ஓட்டங்களுக்கு 4 ஓட்டம் 3-6 ஓட்டங்களாக மிக சிறப்பான ஒரு துடுப்பாட்டத்தை அவர் மாத்திரமே வெளிப்படுத்தினார். மற்ற அனைவருமே பெரிய சொற்ப ஓட்டங்களுக்குள் இருந்தார்கள். சூரியகுமார் யாதவ் 18 ஓட்டங்கள் 22 பந்துகளை சந்தித்தார். வாஷிங்டன் சுந்தர் மீள் வரிசையாக அணிக்குள் வந்தாலும் 11 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார் 11 பந்துகளில். ஆனால் அவருடைய துடுப்பாட்டம் மிக மோசமாக இருந்தது. இடையில் வாஷிங்டன் சுந்தருக்கும் டேவிட் மில்லருக்கும் இடையில் ஒரு வாய் தகராறும் சென்று கொண்டிருந்ததை நாங்கள் வீடியோவின் மூலமாக தொலைக்காட்சியின் மூலமாக பார்க்கக்கூடியதாக இருந்தது. ஹர்திக் பாண்டியாவும் இன்றைய நாளில் ஏமாற்றம் அளித்திருந்தார். 18 ஓட்டங்கள் எடுத்துக்கொண்டார் 17 பந்துகளில். ரிக்கு சிங் வந்த வேகத்திலே முதலாவது பந்திலே ஆட்டம் இழந்தார். 15வது ஓவரில் போட்டி மாறப்பட்டு கொண்டிருந்தது. முதலாவது பவர் பிளேக்குள் 3 விக்கெட்டுகளை வீழ்ந்தாலும் பின்னதாக இணைப்பாட்டம் ஒன்றை புரிவதற்கு முயற்சி செய்திருந்தார்கள். கிட்டத்தட்ட இந்த இணைப்பாட்டம் வலுவாக சேர்க்கும் என்ற ஹர்திக் பாண்டியாவும் சிவம் தூபும் இணைந்து ஒரு இணைப்பாட்டம் புரிந்து கொண்டார்கள். அந்த இணைப்பாட்டத்தின் உதவியோடு தான் இந்த இவ்வளவு ஓட்டங்களை பெறுவதற்கான வாய்ப்பாக அமைந்ததை தவிர மற்ற அனைத்து வீரர்களும் ஒரு சீரான இடைவெளிக்குள் இணைப்பாட்டங்களை புரிந்து கொள்ளவில்லை என்பதன் காரணமாகவே தான் இந்திய அணியுடைய தோல்வி அமைந்ததை தவிர இந்த போட்டி ஒரு தீர்மானமிக்க ஒரு போட்டி. லீக் ஆட்டத்தினுடைய முதலாவது போட்டி. 2 புள்ளிகள் இந்திய அணியிடமிருந்து இப்போது இல்லாமல் போயிருக்கிறது. இந்திய அணியை பொறுத்தவரை இறுதி வரை துடுப்படுத்தாடுவதற்கு 8 துடுப்பாட்ட வீரர்கள் இருந்தாலும் இன்றைய நாளினுடைய பந்து வீச்சு தென்னாப்பிரிக்காவுடைய மிகவும் பிரசித்தி பெற்ற ஒரு பந்து வீச்சாளர் இருக்கக்கூடிய ஜேசன் மிக சிறப்பாக பந்து வீசியிருந்தார். 3.5 ஓவர்கள் பந்து வீசி 22 ஓட்டங்களுக்கு 4 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். மாக்ரம் 1 ஓவரை மாத்திரம் வீசியிருந்தார். சல்மான் அலியாக போல அவரும் பாகிஸ்தான் அணிக்கு எதிரான லீக் ஆட்டத்தில் போது பாகிஸ்தான் இந்திய அணிகளுக்கு இடையிலான லீக் ஆட்டத்தின் போது முதலாவது விக்கெட்டை வீழ்த்தியிருப்பார். முதலாவது பந்திலேயே சல்மான் அலியாக. அதே போன்று இன்றைய நாளில் இஷான் கிஷனுக்கு பயன்படுத்தியிருந்தார். ஒரு மிகவும் இதான ஒரு விக்கெட். இஷான் கிஷனுடைய ஆட்டமிழப்பின் பின்னதாக தான் இந்திய அணி சர்க்களை ஆரம்பிக்கப்பட்டது. ரபாடா 4 ஓவர்கள் பந்து வீசி 32 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்தார். எந்தவித விக்கெட்டும் இல்லை. லுங்கி இங்கிடி 4 ஓவர்கள் பந்து வீசி 15 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்தார். பும்ராவை போல மிக சிறப்பாக தென்னாப்பிரிக்கா அணி சார்பாகவும் வீழ்த்தியிருந்தார். 15 ஓட்டங்களை விட்டுக் கொடுத்தார். விக்கெட் எதுவும் கிடைக்கவில்லை. கேசவ் மகாராஜா தான் 15வது ஓவரில் போட்டியை அப்படியே மாற்றி இந்திய அணியிடமிருந்து மாட்டி எடுத்திருந்தார் என்று சொல்ல வேண்டும். மிக முக்கியமான வீரர்கள் எல்லாம் ஆட்டமிழக்க செய்தார். ஹர்திக் பாண்டியாவுடைய விக்கெட்டை எடுத்திருந்தார். ரிக்கு சிங்குடைய விக்கெட்டை எடுத்திருந்தார். ஹர்தீப் சிங்குடைய விக்கெட்டை எடுத்திருப்பார். ஒரே ஓவரில் 3 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருந்தார். கோபியன் போஷ் 3 ஓவர்கள் பந்து வீசி 12 ஓட்டங்களுக்கு 2 விக்கெட்டை கைப்பற்றியிருப்பார். பவர் பிளேயில் கிடைத்த 2 விக்கெட்டுகளும் இவர் பெற்றுக்கொண்ட விக்கெட்டுகளை. இதன் காரணமாக இந்திய அணி நிர்ணயித்த ஓவர்களில் வெற்றி பெறுவதற்கு 187 இருந்த போது வெறுமனை 111 ஓட்டங்களை பெற்று 18.5 ஓவர்களில் சகல விக்கெட்டுகளும் இழந்து கொண்டது. தென்னாப்பிரிக்கா அணி 76 ஓட்டங்களில் அபார வெற்றி பெற்றிருக்கிறது. இதன் மூலமாக குழு 1 முதல் அணியாக முதலாவது வெற்றியை பதிவு செய்திருக்கிறது தென்னாப்பிரிக்கா அணி. தென்னாப்பிரிக்காவுக்கும் இந்திய அணிக்கும் இடையில் இதுவரை 36 போட்டிகள் நடைபெற்றிருக்கிறது 2020 வடிவில். இதில் 21 போட்டிகளை இந்திய அணி வெற்றி பெற்றிருக்கிறது. 14 போட்டி வெற்றியை தென்னாப்பிரிக்கா பெற்றிருக்கிறது. இன்றைய வெற்றியோடு 15ஆக மாறியிருக்கும். இதன் மூலமாக தென்னாப்பிரிக்கா இந்திய அணிகளுக்கு இடையிலான 2020 வரலாற்றை எடுத்துக்கொண்டால் அதிகமான வெற்றியை பதிவு செய்த அணியாக இந்தியா இருந்தாலும் இன்றைய லீக் சூப்பர் 8 போட்டியில் ஒரு அசத்தலான வெற்றியை தென்னாப்பிரிக்கா அணி பதிவு செய்து கொண்டது. இதில் அதிகூடிய ஓட்டங்களை பெற்றவர்கள் வரிசையில் டேவிட் மில்லர் தான் இந்திய அணிக்கு ஒரு
சொற்ப சின்னமாக இருந்து கொண்டிருக்கிறார் ஓட்டங்களை குவிப்பதில். அவர் 545 ஓட்டங்களை இதுவரை பெற்றிருக்கிறார் இந்திய அணிக்கு எதிராக. இந்திய அணியின் சார்பாக அதிகூடிய தென்னாப்பிரிக்க ஓட்டத்தை எடுத்துக்கொண்டவர் இருந்தார் ரோஹித் சர்மா 435 ஓட்டங்களை எடுத்திருக்கிறார். விக்கெட்டுகளை அதிகமாக வீழ்த்தியவர்கள் என்று பார்த்தால் ஜஸ்பிரித் பும்ரா 44 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கிறார். தென்னாப்பிரிக்க அணியின் சார்பாக அதிகூடிய விக்கெட்டை கைப்பற்றியவர் ரபாடா 32 விக்கெட்டுகளை கைப்பற்றியிருக்கிறார். இதுதான் இந்த தென்னாப்பிரிக்கா மற்றும் இந்திய அணிகளுக்கு இடையிலான 2020 ஹெட் டு ஹெட் பிரதிபலிப்புகள். என்ன இருந்தாலும் தென்னாப்பிரிக்க அணியினுடைய இந்த அபார வெற்றியை அடுத்து அவர்கள் உத்வேகம் அடைந்திருப்பார்கள். அடுத்தடுத்து ஜிம்பாப்வேயுடன் போட்டி இருக்கிறது. இன்னொரு போட்டியாக மேற்கிந்திய தீவுகளுக்கு இடையிலான போட்டி இருக்கிறது. இந்த போட்டிகளை வெற்றி பெறுமாயிருந்தால் நேரடியாக அரையிறுதிக்கான வாய்ப்பை தென்னாப்பிரிக்க அணி தக்க வைத்துக் கொள்ளும். நாளைய தினம் மிக முக்கியமான ஒரு போட்டி நடைபெற இருக்கிறது. ஜிம்பாப்வே மற்றும் மேற்கிந்திய தீவு அணிகளுக்கு இடையிலான போட்டியும் நடைபெற காத்திருக்கிறது. அது இரவு 7 மணிக்கு இந்தியாவில் நடைபெற காத்திருக்கிறது. பார்ப்போம் அந்த போட்டியில் யார் வெற்றி பெறுவார் பொறுத்திருந்து. தொடர்ச்சியாக இந்த குழு ஒன்றிலே எல்லா அணிகளும் 4 அணிகளும் அதிகமான வெற்றிகளை பெற்ற அணிகள். இந்தியா 4 வெற்றிகள், தென்னாப்பிரிக்கா 4 வெற்றிகள், மேற்கிந்திய தீவுகள் 4 வெற்றிகள், ஜிம்பாப்வேயும் 3 வெற்றிகளை தொடர்ச்சியாக பெற்று ஒரே ஒரு போட்டி மழையின் காரணமாக குறுக்கின் காரணமாக அதையும் சில வேளை வெற்றி பெற்றிருந்தால் அவர்களும் தொடர்ச்சியாக வெற்றி பெற்ற ஒரு அணியாக இருந்திருப்பார்கள். இந்த வெற்றியோடு தென்னாப்பிரிக்கா அடுத்த கட்டத்துக்கு உத்வேகத்தோடு செல்ல காத்திருக்கிறது. நாளை தினம் மிக முக்கியமான போட்டியோடு ஸ்கோர் போர்டோடு வருவதற்கு காத்திருக்கிறேன். அதுவரை உங்களது விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷான் என்று. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம சேனலை பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வைங்க. நம்முடைய போடக்கூடிய காணொளிகள் உங்களை வந்து சேரும் என்பதோடு மற்றும் ஒரு காணொளியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை விடைபெறும் நான் உங்கள் அன்பின் ஷான் என்று.